போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது 2025 டிஎன்பிஎஸ்சி நடத்தின கொஸ்டின் பேப்பர்ஸில் இப்போ என்னென்ன கணித கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு 4 கேள்விகளுக்கான விடைகளை பார்த்தோம். இப்போ மீதி கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். ஒரு வீடியோலையும் 4 or 5 கொஸ்டின்ஸுக்கு மட்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு போயிட்டே போகலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எதுக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விளக்கம் சொல்லி போன வீடியோவில் சொல்லலாம். ஸோ இதை எதுக்காக பார்க்குறோன்னா, இது ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். இதே சம் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால் சொல்ல முடியாது. சரியா? பட் இதை நம்ம ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். இதுலேருந்து நமக்கு ஐடியாஸ் க்ரியேட் ஆகலாம். சரிங்களா? அதனால் நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி, குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ கொஸ்டின்ஸுக்கு போகலாம். 94th கொஸ்டின். போன வீடியோவில் 97th கொஸ்டின் பெண்டிங்கில் இருந்தது. அதை இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 94th கொஸ்டின்குள்ளார போகலாம். 24 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க ஆன்சர் என்ன 512 சென்டிமீட்டர் உருளையோட உயரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாங்கிறத டிரைவேஷனில் பார்த்துடலாம். டிரைவேஷனில் பார்ப்போம். இப்போ கோலத்தை தான் உருக்குறோம். ஓகேவா? கோலம் இப்படி இருக்கும். கோலத்தை தான் உருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோலத்தோட கன அளவு உருளையோட கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி உருக்கி செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்றை உருக்கி இன்னொன்று செய்கிறாங்க அப்படின்னாக்க, உருக்கிறதோட கன அளவும் உருக்கி மற்றொரு உருவம் செய்கிறாங்களே அந்த செய்யப்பட்ட உருவத்தோட கன அளவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம கோலத்தை உருக்குறோம். உருக்கி நம்ம உருளையாக செய்கிறோம். அப்படிங்கிறப்ப இதோட கன அளவு கோலத்தோட கன அளவு உருளையோட கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். இதை பார்த்துக்குவோம் நம்ம. ஸோ இப்போ அவன் என்ன எது டேட்டா கொடுத்துருக்கான்னா, கோலத்துக்கு மட்டும் ஃபுல் டேட்டா கொடுத்துட்டான், ஆரம் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ அதை கன அளவை நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கன அளவு 4/3 πr³ கோலத்துக்கு. ஸோ அதை நம்ம பை எவ்வளோ, ஆர் எவ்வளோனா 24 சென்டிமீட்டர். ஸோ அதனால் கன அளவு 4/3 × π × 24³ சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் அந்த கோலத்தோட கன அளவு. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 24 × 24 × 24 இந்த 3ஆல் அடிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த பைக்கு 22/7 போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏங்கிறத பார்ப்போம். அது ஏன் அந்த பையை இந்த இடத்துல பெருக்க வேணான்னு பார்த்தாக்க, அடுத்ததுக்கு வாங்க. உருளைக்கு வரப்போ ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். உயரம் ஹெச் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அதோட கன அளவு எல்லாத்துக்கும் தெரியும். உருளையோட கன அளவு πr²h. πr²h தான் உருளையோட கன அளவு. இங்கே போட்டிருக்கோம். ஆர் 6ங்கிறனால 6² போட்டாச்சு. π × 6² × h. சரிங்களா? இது யாரோட கன அளவுனா உருளையோட கன அளவு. ஓகே, இது ரெண்டத்தையும் இப்போ நம்ம ஈக்குவலாக இருந்தாகணும். அப்படின்னா தான் ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பாக உருக்கப்பட்டு செய்யப்படுதுன்னா ரெண்டோட கன அளவு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் மேக்ஸோட பேசிக்ஸு. ஸோ கன அளவு, உருளையோட கன அளவு கோலத்தோட கன அளவுக்கு ஈக்குவலாக நம்ம போட்டிருக்கோம். πr²h = 4/3 × π × 24³ சரியா? ஸோ இப்போ இதை நேரடியாகவே இந்த பையும் அடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது, தொகுதியில் இருக்கிறதுனால டேரெக்டாக ரெண்டையுமே இதே இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இதை தூக்கி கொண்டு இந்த கீழே பையன்னு போடுவோம், அப்புறம் அடிப்போம். அதுக்கு பதிலாக நேரடியாகவே அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடித்தாச்சு, பையே அடித்தாச்சு. இங்கே 6². ஓகேவா? 6²h. அந்த 6² இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பையே அடித்தாச்சு. 6², 24 × 24 × 24 / 6 × 6. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பார்த்தா கடைசியாக நமக்கு வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 512 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அவன் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துருச்சு. ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். எதுன்னு கேட்டிங்கன்னா வால்யூம். சரியா? கன அளவு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உருக்கி ஒரு வடிவத்தை உருக்கி இன்னொரு வடிவமாக செய்கிறப்ப ரெண்டுக்கும் கன அளவு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தது இங்கே பாருங்கள். 93வது கொஸ்டின்னு. பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார். ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. இது முக்கியம். ஓகேவா? இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. இதில் எல்லோரும் பண்ணுற தப்பு, ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலினா பாபுவை விட ரமேஷ்க்கு திறமை அதிகம். திறமை அதிகம்னா என்ன அர்த்தம்? நார்மலாக ஒருத்தன் செய்யக்கூடிய வேலையை அந்த திறமை அதிகம் உள்ளவன் சீக்கிரமே செஞ்சிருவான். இதுதான் சிம்பிளான விஷயம். அப்போ பாபு 24 நாளில் செய்கிறான்,
ரமேஷ் எத்தனை மடங்கு திறமையானவனா 2 மடங்கு திறமையானவன் அப்படின்னா இந்த 24 டிவைடு பை 2 12 நாளில் வந்து ரமேஷ் செஞ்சுருவான். ஓகேவா? பாபு 24 நாளில் செய்கிறத ரமேஷ் 12 நாளில் செஞ்சார். அதுக்கு காரணம் என்ன? ரமேஷ் பாபுவை விட 2 மடங்கு திறமையானவர். இது ஒன்று தாங்க மேட்ரு. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம போதும். இப்போ பாருங்கள், ரமேஷ் பாபு எவ்வளவு? 24 நாட்கள். சரியா? இவரோட ஒரு நாள் வேலை, அதாவது வந்து 24 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருனாக்க அப்போ அவர் ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பார்? 1/24 ஒர்க்கை முடிச்சிருப்பார். ஓகேவா? ரமேஷ் வந்து 12 நாட்டில் முடிக்கிறார். காரணம் என்ன? பாபுவோட அவர் 2 மடங்கு திறமையானவர். சரியா? அப்போ ரமேஷோட ஒரு நாள் வேலை, நம்மளோட ஒர்க்கான டைமில் நமக்கு இருக்கக்கூடிய வேலை மற்றும் நாட்களில் நமக்கு வந்து ஒரு நாள் வேலைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது வந்து ஒருத்தன் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறான்னா அவன் ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பான்? 1/10 முடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி படிப்போம். அதுதான் இங்கேயும். பாபு வந்து 12 நாளில் முடிக்கிறாருன்னா அவர் ஒரு நாளில் எவ்வளோ முடிச்சிருப்பார்? 1/24. ரமேஷ் 12 நாளில் முடிச்சிருக்காருன்னா ஒரு நாளில் அவர் எவ்வளோ முடிச்சிருப்பாருன்னா 1/12. இப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் 24ஐயும் 12ஐயும் கூட்டக்கூடாது. அவங்கள ஒரு நாள் வேலையை கூட்டணும். ஒரு நாள் வேலைனா ரமேஷோடது 1/12, பாபுவோடது 1/24. ஓகே, ரெண்டையும் கூட்டி பார்த்தாக்கா 1/8 அப்படின்னு வந்து நிற்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து 1/8 ஒர்க்கை ஒரு நாளில் செய்வாங்க. அப்போ 8 நாளில் முடிப்பாங்கன்னு அதை கீழே என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? கீழே என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். 8 நாளில் அவங்க வந்துட்டு முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 சம்மு பார்த்தாச்சு. இந்த 97th சம்மை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 97th சம்மு, ஓர் வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க 2 பேரும், ரமேஷும் சுரேஷும் போட்டியில் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? கலந்துக்கிட்டு அவங்க 2 பேரும் டோட்டலாக எவ்வளோ புள்ளிகள் எடுத்துருக்காங்கன்னா 85 புள்ளிகள். சரி, ரைட்டு. ரமேஷ் சுரேஷ் இவங்க 2 பேர்த்தோட விகிதம் எவ்வளோன்னு பார்த்தா 8:9. ரமேஷ் 8 பங்கு, சுரேஷ் 9 பங்கு. ஓகேவா? இவங்க 2 பேர்த்தோட விகிதங்களின் கூடுதல் எவ்வளோன்னு கேட்டால் 17. 2 பேர்த்தோட விகிதங்களின் கூடுதல், ஃபஸ்ட்டு இது நம்ம கண்டுபிடிச்ச கூடுதல் எவ்வளோன்னா 17. சரிங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ சுரேஷ் பெற்ற மதிப்பெண் எவ்வளோ, அதாவது புள்ளிகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் மொத்தமாக எவ்வளோ எடுத்திருக்காங்க? 85. சுரேஷ் பெற்ற புள்ளிகள்னால் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். என்ன பண்ணணுன்னாக்க சுரேஷ் மட்டும் எவ்வளோங்க? 9. அவங்க விகிதங்கள் எவ்வளவு? 17. அவங்க விகிதங்களின் கூடுதல், அதாவது டோட்டலாக இருக்கக்கூடிய 17 பகுதியில் சுரேஷ் மட்டும் எவ்வளோ எடுத்திருக்காரு? 9 எடுத்திருக்காரு. இதுதான் கான்செப்ட். டோட்டலாக இருக்கக்கூடிய 17 பகுதிகள், இந்த 17 பகுதிகளில் சுரேஷ் மட்டும் எவ்வளோங்க? 9 எடுத்திருக்காரு. அப்படின்னா அவர் 85 புள்ளிகளில் எவ்வளோ எடுத்திருப்பார்? அதனால் 85ஆல் பெருக்கிறோம். சரியா? ஸோ டோட்டலாக 17, அதில் சுரேஷோட பங்களிப்பு மட்டும் 9. அப்போ 85க்கு அவர் எவ்வளோ எடுத்திருப்பார்? 17க்கு 9. அப்போ 85க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 9/17 × 85. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா 1, 5, 9 × 5 45. சுரேஷ் பெற்ற புள்ளிகள் 45. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி நம்ம வந்துட்டு டெய்லியும் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துக்கிட்டே வரலாம். நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. டெய்லியும் 2 வீடியோஸ் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு அப்படியே கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஐடியா க்ரியேட் ஆகும். நம்மளோட லக்கு இதே கொஸ்டின் வந்து அப்படியே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஈஸியாக நம்ம ஆன்சரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.